Hi students, இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு f of 8க்கு வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு டேபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேபிளில் எக்ஸுக்கு வேல்யூவும் கரஸ்பாண்டிங் f of xக்கு வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள். பிகாஸ் அந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலமில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எழுதணும், செகண்ட் காலமில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் எல்லாம் எழுதணும். இந்த ரெண்டு காலம் வேல்யூஸும் கொஸ்டினில் எப்போதுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்த காலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் காலம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது இல்லையா, இதில் இந்த செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். தட் இஸ் 100 minus 48 டிவைடட் பை, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிவைடட் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் வச்சு டினாமினேட்டரில் எழுதணும். தட் இஸ் செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். தட் இஸ் 5 minus 4 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 52 கிடைக்கும். அடுத்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த தேர்ட் வேல்யூலேருந்து இந்த செகண்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். தட் இஸ் 294 minus 100 தென் டிவைடட் பை இந்த 7 minus 5 அது டினாமினேட்டரில் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 97 கிடைக்கும். அடுத்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 900ல இருந்து 294 இதை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் எழுதிக்கலாம். தட் இஸ் 900 minus 294 டிவைடட் பை இந்த 10ல இருந்து இந்த 7 மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். 10 minus 7 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 202 கிடைக்கும். அடுத்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 1210 இந்த வேல்யூலேருந்து இந்த 900 மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். அண்ட் டினாமினேட்டரில் இந்த 11ல இருந்து 10 மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ 11 minus 10னா 1 கிடைக்கும். இதோட வேல்யூ 310 கிடைக்கும். அண்ட் அடுத்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 2028 இந்த வேல்யூலேருந்து இந்த 1210வை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். அண்ட் டினாமினேட்டரில் இந்த 13ல இருந்து 11 மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ டினாமினேட்டர் 2 கிடைக்கும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணினா 409 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த காலம் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் இந்த சிம்பிளை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் செய்தோம் இல்லையா, அதே போல தான் நியூமரேட்டர் எழுதணும். தட் இஸ் செகண்ட் வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். ரெண்டுக்கு நடுவில் எழுதணும். ஸோ 97 minus 52. பட் டினாமினேட்டரில் ரெண்டு டிஃபரன்ஸ் வச்சு எழுதணும். டினாமினேட்டரில் வந்துட்டு 5 minus 4 வைக்கக்கூடாது, அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் தான் வரும். இங்கே ரெண்டு டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ 7ல இருந்து 4 மைனஸ் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். தட் இஸ் 7 to 5 வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ், 5 to 4 வந்துட்டு ரெண்டு டிஃபரன்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 15 கிடைக்கும். அண்ட் அடுத்த வேல்யூ வந்துட்டு இந்த 202க்கும் இந்த 97க்கும் மிடில் எழுதணும். நியூமரேட்டர் வந்துட்டு இந்த 202ல இருந்து இந்த 97 மைனஸ் பண்ணி எழுதிடணும். இங்கே டினாமினேட்டர் என்ன வரும்னா, இந்த 10ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணி எழுதணும். தட் இஸ் 2 டிஃபரன்ஸ் இங்கே இருக்கணும். 10 minus 5 இதை சிம்பிளிஃபை பண்ணினா 21 கிடைக்கும். தென் அடுத்த வேல்யூ வந்துட்டு இந்த 310 அண்ட் 202 இந்த ரெண்டுக்கு மிடில் வரணும். இந்த 310 அந்த வேல்யூல இருந்து இந்த 202 அதை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். இந்த 11ல இருந்து இந்த 7 மைனஸ் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 27 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வேல்யூ எப்படி எழுதுறதுன்னா, இந்த 409ல இருந்து 310 மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். இட் இஸ் 409 minus 310 டிவைடட் பை அண்ட் டினாமினேட்டரில் இந்த 13ல இருந்து இந்த 10 மைனஸ் பண்ணி எழுதணும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 33 கிடைக்கும். அடுத்த காலம் வந்துட்டு தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸோட வேல்யூஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நியூமரேட்டர் ப்ரீவியஸ் காலம் போலேயே தான் இந்த செகண்ட் வேல்யூல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி ரெண்டுக்கு மிடில் நியூமரேட்டரில் எழுதணும். தட் இஸ் 21 minus 15. டினாமினேட்டரில் வந்துட்டு 3 டிஃபரன்ஸ் வச்சு எழுதணும். 3 டிஃபரன்ஸுங்கிறப்ப இந்த 10ல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 1 2 3 டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் 10 minus 4 இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும். தென் அடுத்த வேல்யூ எப்படி எழுதுறதுன்னா, இந்த 27ல இருந்து இந்த 21 மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும். தென் டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆல்ரெடி நம்ம 10ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி ப்ரீவியஸ் டினாமினேட்டரில் எழுதணும் இல்லையா, இங்கே வந்துட்டு அதுக்கு அடுத்த நம்பர் தட் இஸ் 11ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணி இங்கே டினாமினேட்டரில் எழுதணும். 11 minus 5 அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 1 கிடைக்கும். தென் அடுத்த வேல்யூ எப்படி எழுதுறதுன்னா, இந்த 33ல இருந்து இந்த 27 மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும்.
divided by previous denominatorல இந்த 11ல இருந்து இந்த 5 மைனஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த டினாமினேட்டர்ல அதுக்கு அடுத்த நம்பர் 13ல இருந்து இந்த 7 மைனஸ் பண்ணி இங்க டினாமினேட்டர்ல எழுதணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் காலம்ல உள்ள வேல்யூஸ் வந்துட்டு 4th டிவைடட் டிஃபரன்ஸோட வேல்யூஸ். இதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இங்க உள்ள செகண்ட் வேல்யூல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி நியூமரேட்டர்ல எழுதணும். பட் அப்படி மைனஸ் பண்ணி எழுதுறப்பவே நமக்கு 0 வந்துடும். சப்போஸ் 0 வராம வேற நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த டினாமினேட்டர் எப்படி எழுதுறதுன்னா 4 டிஃபரன்ஸ் வச்சு எழுதணும். 4 டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன வரனா இந்த 11ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 4 அதை மைனஸ் பண்ணி இங்க டினாமினேட்டர்ல எழுதணும். 0 பை எனி வேல்யூ 0 தான். ஸோ இதோட ஆன்சர் 0. அடுத்த வேல்யூ எப்படி எழுதுறதுன்னா இங்க உள்ள நெக்ஸ்ட் வேல்யூ இந்த 1ல இருந்து இந்த 1 மைனஸ் பண்ணி நியூமரேட்டர்ல எழுதணும். ஸோ இங்கேயும் 0 வந்துடும். ஸோ 0 பை எனி வேல்யூ 0 தான். அண்ட் இங்கே நமக்கு 2 வேல்யூ இருக்குது, ரெண்டுமே 0 தான். சப்போஸ் இந்த 2 வேல்யூவும் 0 இல்லாமல் இன்னொரு நம்பர் வந்ததுன்னா அடுத்த காலமும் நம்ம ஃபில் பண்ணணும். தட் இஸ் 5th டிவைடட் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். பட் இங்கே 2 வேல்யூமே 0 வந்ததுனால இங்கே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்தது நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதிடலாம். இங்கே நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னா f of x equal to f of x0 plus x minus x0 into f of x0, x1 plus x minus x0 into x minus x1 into f of x0, x1, x2 plus x minus x0 into x minus x1 into x minus x2 into f of x0, x1, x2, x3 plus etc. இந்த ஃபார்முலாவை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மைண்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் f of x0 மட்டும் வரும், அடுத்ததுல ஒரு ஃபேக்டரும் கூட வரும். x minus x0 ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கும். அண்ட் அது கூட இந்த f of இங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேர்ம்ல x0 மட்டும் தானே இருந்தது, இங்க அடிஷனலா x1 வரும். அண்ட் இதுக்கு அடுத்த டேர்ம்ல இங்க ஒரு ஃபேக்டர்ல இருந்தது, இங்க நமக்கு 2 ஃபேக்டர் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ரீவியஸ் டேர்ம்ல உள்ள சேம் ஃபேக்டர் தான், அது கூட அடிஷனலா x மைனஸ் xக்கு அடுத்த நம்பர் x1 அந்த டேர்ம் இங்க இருக்கும். தென் இன்டு ப்ரீவியஸ் டேர்ம்ல f of x0, x1 இருந்தது இல்லையா, இங்க வந்துட்டு அடிஷனலா x2 இருக்கும். ஸோ அடுத்த டேர்ம் வர நேரம் என்ன செய்யணும்னா இந்த ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள இந்த 2 ஃபேக்டரும் இருக்கும், அது கூட அடிஷ்னலாக எக்ஸ் மைனஸ் எக்ஸுக்கு அடுத்த நம்பர் x2 இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிடும். தென் இன்டூ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் கூட அடிஷ்னலாக x3 சேர்த்துடணும். இதே போல அடுத்தடுத்த டேர்ம்ஸை நம்ம எழுதிடலாம். அண்ட் இந்த ஃபார்முலாவில் f of x0, f of x0, x1, f of x0, x1, x2, அதே போல் f of x0, x1, x2, x3 இந்த வேல்யூஸ் எல்லாம் டேபிளில் இருக்குது. இந்த f of x காலம் இருக்குது இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுதான் f of x0க்கு வேல்யூ. ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் காலம் இருக்குது இல்லையா, இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுதான் f of x0, x1க்கு வேல்யூ. அண்ட் செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இந்த காலம் இருக்குது இல்லையா, இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுதான் f of x0, x1, x2க்கு வேல்யூ. நெக்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்டா இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ தான் f of x0, x1, x2, x3க்கு வேல்யூ. ஸோ அடுத்த காலம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இது வந்துட்டு f of x0, x1, x2, x3, x4 இதோட வேல்யூ. ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபர்ஸ்ட் வேல்யூவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது இல்லையா, அதில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ அதுதான் x0க்கு வேல்யூ, ரெண்டாவதா இருக்கிறது x1க்கு வேல்யூ, மூணாவதா இருக்கிறது x2க்கு வேல்யூ, அடுத்ததா இருக்கிறது x3, நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு x4, லாஸ்டா இருக்கிறது x5. இப்போ எல்லா வேல்யூஸையும் கொண்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அண்ட் இது வந்துட்டு f of xக்கு வேல்யூ. பட் இந்த கொஸ்டின்ல f of 8க்கு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ f of 8 வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த x இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் நம்ம 8 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்துட்டு 448ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் f of 8ஓட ஆன்சர்.